அபிஷேகத்தினால நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா. ஆண்டவரே நீங்க நிரப்பிருங்க, ஆண்டவரே நீங்க நிரப்பிருங்க. சுயம் அழியட்டும் ஆண்டவரே, சுயம் அழியட்டும். தேவ சித்தம் நிறைவேறுவதற்கு, வழிகள் திறக்கப்படுவதற்கு, அதிசயங்கள் நடப்பதற்கு, உயர்வுகள் வருவதற்கு, தடைகள் மாறுவதற்கு ஆண்டவரே உம்முடைய அபிஷேகத்தினால நிரப்புங்கப்பா. ஆண்டவரே உம்முடைய அபிஷேகத்தினால நிரப்புங்க. பின்னால இருக்கிற அம்மாமார் கேளுங்க, வலது பக்கத்தில் இருக்கிற ஐயாமார் கேளுங்க, கேளுங்க. ஆண்டவரே என்னை உம்முடைய ஆவியினால என் உள்ளத்துல நிரப்பிருங்க ஆண்டவரே, உம்முடைய ஆவியினால என் உள்ளத்துல நிரப்பிருங்க ஆண்டவரே. என் சுயம் அழிஞ்சிரட்டும் ஆண்டவரே, என் உள்ளத்துல இருக்கிற மாம்ச கிரியைகள் அழியட்டும் ஆண்டவரே. இயேசுவே என் பெருமைகள் அழியட்டும், என் பேச்சுகள் அழியட்டும், என் அநித்திய மானவைகள் அழியட்டும், பொண்ணு அழியட்டும் ஆண்டவரே. இருதயத்தில் இருக்கிற பொருளாசை அழியட்டும், பண ஆசை அழியட்டும் ஆண்டவரே. இருதயத்தில் இருக்கிற அக்கிரமங்கள் அழியட்டும், பாவ சிந்தைகள் அழியட்டும், மாம்ச சிந்தைகள் அழியட்டும் ஆண்டவரே. அழியக்கூடிய ஒரு சுத்த ஆவியின் அபிஷேகம் ஆண்டவரே எங்க மேல நிரப்புங்க ஆண்டவரே. கர்த்தர் நன்மையானதை தருவார்னு சொல்லி நீர் எனக்கு வாக்கு பண்ணினீர்கள் ஆண்டவரே. இந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுங்க ஆண்டவரே, வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுங்க ஆண்டவரே. நாங்க விட மாட்டோம் ஆண்டவரே. யாக்கோபை போல போராடி ஜெபம் பண்ணும் ஆண்டவரே, யாக்கோபை போல போராடி ஜெபம் பண்ணிட்டு இருக்கிற ஆண்டவரே. இயேசுவே நீர் பரிசுத்த ஆவியினாலே என்னை ஆசீர்வதிங்கப்பா ஆண்டவரே. பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவான்னு நீங்க சொன்னீங்களாப்பா. அதை நம்பி நாங்க கேட்கிற ஆண்டவரே, எங்களை வழி நடத்தணும் ஆண்டவரே, எங்களை வழி நடத்தணும், எங்களை வழி நடத்தணும். எங்களுக்கு நீர் போதிக்கணும், எங்களை ஆவியானவர் போதித்து நடத்தணும் ஆண்டவரே. எல்லாரும் கேட்டீங்களா? எல்லாரும் கேட்டுட்டீங்களா? எல்லாரும் கேட்டீங்களா? ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லாரும் கேட்டுருங்கம்மா. இன்னும் 2 நிமிஷம் இருக்கு, இன்னும் 2 நிமிஷம் இருக்கு. ஆமென். ஸ்தோத்திரம் ஐயா. இந்த ஜெப குறிப்பில் எல்லாம் அடங்கி இருக்கு. நீங்க வீட்டுக்கு போன பிறகு உங்களை ஆவியானவர் அற்புதமாய் நடத்துவார், அற்புதமாய் நடத்துவார். ஆமென். சோதரம், சோதரம். ஆச்சரியமாய் நடத்துவார், ஆச்சரியமாய் நடத்துவார். நல்ல நேர் வழியில நடத்துவார். அற்புதங்கள் அடையாளங்களுக்கு நேரம் நடத்துவார். ஒரு விசேஷித்த ஆவி, ஒரு விசேஷித்த ஆவி, அந்த பரிசுத்த ஆவினால என்னை நிரப்பிருங்கப்பா. எல்லாரும் கேட்டீங்களா? இன்னொரு தடவை வாய் திறந்து கேட்டுருவோமா? ஆமென். சோதரம், 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 சோதரம். ஆண்டவரே அந்த அபிஷேகம் தான் என்னை போதிக்கணும். என்னை ஒருத்தரும் போதித்து நடத்தக்கூடாது. என்னை அபிஷேகம் எனக்குள்ள இருந்து நல்ல போதித்து நடத்தணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்மை சோதரிக்கிறேன். நிரப்பப்பட்ட அனுபவத்தில் இருக்கிறவங்க இன்னும் கேளுங்க, இன்னும் என்னை உம்முடைய ஆவியினால நிரப்பும், இன்னும் என்னை உம்முடைய ஆவியினால நிரப்பும். ஐயா உம்மை சோதரிக்கிறோம். இந்த சர்ச்சினுடைய போதகர் ஐயாவுக்காய் சோதரம், அம்மாவுக்காய் சோதரம், பிள்ளைகளுக்காய் சோதரம், தலைமுறைகளுக்காய் சோதரம், கீபோர்டு இசைக்கிற மகனுக்காக, உதவி குருக்களுக்காக